Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So Ramya ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாய்ஸ் கேக்குது. கிட்டத்தட்ட 1.5 month இருக்கும் நம்ம ஆமா கடைசியா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிருச்சு. போன மாசம் ஜூன் மாசம் கம்ப்ளீட்டாவே வீடியோ போடல. அவ்வளோ மெசேஜ் ஒரு வீடியோ போடாதனால ஒரு யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு பேருக்கும் பர்சனல் ஐடிக்கு Bhuvan Ramya Vlogs ஐடிக்கு இதுல கேட்காத இதே இல்ல. டெய்லி ஏதோ ஒரு ரெண்டு பேராவது கேட்டுருவாங்க. நான் கூட நினைச்சேன் சரி நம்ம வீடியோ போடல நம்மள மறந்துடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அத்தனை மெசேஜ் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த 1 month நம்ம ஏன் வீடியோ போடல. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ரீசன்லாம் இல்லை, பட் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸில் வந்து லாக் ஆகிட்டோம். அதனால தான் ஸோ இந்த விளாக் வந்து அப்படியே ஒரு ரொட்டீன் விளாக், இந்த டே ஃபுல் டே வந்து ரொட்டீன் விளாகாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 month நம்ம எங்கே போனோம், ஏன் வீடியோ போடல, சொல்லுங்க சிவாஜி சொல்லுங்க. இது வரைக்கும் புவன் ரம்யா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன மாதம் விட்ட வீடியோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதம் லைனாக இருக்க போகிறோம். என்ன ரம்யா, மணி காலையில 8 மணிக்கு நீயும் ரெடி ஆயிட்ட, நானும் ரெடி ஆயிட்டேன். வழக்கமா நீங்க தான் ரெடி ஆவீங்க, இன்னைக்கு நானும் சேர்ந்து ரெடி ஆயிட்டேன். ஆமா. சோ என்ன ஸ்பெஷல் கிடையாது, எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான். ஏன்னா கடந்த ஒரு மாசமாவே வந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா வந்து எனக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லா டேஸ்மே எனக்கு எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு. என்னடா எல்லா டேஸ் எக்ஸாம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. நான் லாஸ்ட் டைம்ல வந்து 4 எக்ஸாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், எழுதல. ஏன்னா அப்ப வந்து கரெக்டா அவரோட தம்பியோட மேரேஜ் வந்தது. கரெக்டா எங்க மேரேஜ் டேட்டும் எக்ஸாம் டேட்டும் ஒரே டைம்ல வந்ததுனால நான் 4 எக்ஸாம் வந்து நான் எழுதவே இல்ல, அப்படியே ஆப்சென்ட். ஆனா 6 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணேன், 6மே கிளியர். எழுதுன எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், பட் நல்ல மார்க்ஸே கூட தான் வாங்கியிருக்கேன். அது வேற விஷயம். பட் எழுதுற 4 எக்ஸாம் எனக்கு ஸ்கிப் பண்ணதுனால டெய்லியுமே எனக்கு கண்டினியூஸா எக்ஸாம் போயிட்டு. இந்த போன செம்ல 4, இந்த செம்ல எத்தனை? இந்த செம்ல 6, மொத்தம் 10 பிராக்டிகல் 6, மொத்தம் 16 எக்ஸாம் கண்டினியூஸா. சரி ஓகே கிளம்பலாமா, மணி 8 ஆயிருச்சு. ரெடி ஆகல இன்னும். போய் ரெடி ஆகணும். ரெடி ஆயிட்டு கிளம்பணும். எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ரெடி ஆயிட்டு அப்படியே கிளம்பணும். நம்ம இந்த ரூம் மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு, நடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். பழகிடுச்சு. ஆமா. சரி என்ன ரம்யா, ஆஸ் யூஷுவல் உங்களோட ப்ராடக்ட் எடுத்தாச்சா? ப்ராடக்ட் எடுத்தாச்சு. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகிறப்போ வந்து கண்டிப்பாக நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போவேன். வீட்டில் இருக்கும் போது நம்ம தேவையில்லை, போகணும்னு அவசியம் இல்லை. பட் வெளியில் போகணும் அப்படின்னாலே இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஸ்கின் அப்படியே டேன் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் நான் டெய்லியுமே நான் கம்பல்சரி போட்டுருவேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் தான். ஃபேஸ் வாஷு, அப்புறம் சன்ஸ்க்ரீனு, க்ரீமு எல்லாமே வந்து நான் கியூ ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், நான் ப்ரீவியஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டு உங்க ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணி நமக்கு அது டீடைலா சொல்லிடுவாங்க. ஸோ அதை டீடைலா சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன பண்ணா நமக்கு சரியா போகும் அப்படின்றதுக்கான ப்ராடக்ட்டுமே சஜஷன் பண்ணிடுவாங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. வந்து டோட்டலி நமக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்க ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ரம்யா 150 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 150 rupees வந்து லெஸ் ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும், நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்கள் அதுக்கான லிங்க் கொடுக்குறோம், வேணுன்றவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம ரெடி ஆகலாம், டைம் வேற ஆச்சு. கிளம்புங்க நாளா ரெடி. பசங்களுக்கு என்னப்பா, சட்டை போட்டமா பேண்ட் போட்டமா, நாங்க மூஞ்சில ஒரு பவுடர் தட்டி விட்டா இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு, நீங்க ரெடி ஆயிருவீங்க. சரி ரெடியா. ரம்யா பாருங்க, ஸ்கூல் வில்ல மாதிரி வந்துட்டு பேகு. ஸோ இந்த பேக்கை தான் கிட்டத்தட்ட 1 month தூக்கி சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் ரம்யாவுக்கு எக்ஸாம் இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நான் ஆஃபீஸ் 11 மணிக்கு தான் போவேன். ஆனால் எக்ஸாம் வந்து இப்போ ஒரு 8:30 மணியாக இருக்கிறதுனால ரம்யாவை போய் ஒரு 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம்னா ஒரு 9 மணிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீச் ஆயிடுவேன். கிண்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்புனேன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 minutes, ஒரு 9:30க்குலாம் கிட்டத்தட்ட ஆஃபீஸ் போயிடுவாங்க. 9:30க்கு போனோன்னா ஈவினிங் ஒரு 5:36க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். இது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. எனக்கு அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து காலையில் நேரமாக போயிட்டு ஈவினிங் நேரமாக வர வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. நைட்டு செம்ம மழைங்க, கிட்டத்தட்ட விடிய சரியான மழை நேற்றுலாம்.
நம்ம துளசி செடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது. நல்லா செல்லுன்னு வளருது. சூப்பராக இருக்குது. இந்த நாள் தான் வந்து இந்த விதையெல்லாம் பிச்சு நான் இங்கே உள்ளே போட்டேன். அது அப்படியே லைட்டாக வளருது. முந்தா நாளில் ஒரு 10 நாள் இருக்கும். அதில் குட்டி குட்டியாக எல்லாம் முளைக்குது. இங்கெல்லாம் வளர்றது எல்லாமே பிச்சு நான் அப்படியே கீழே போட்டுருவேன். ரெடியா? ரெடி, கிளம்பலாம். டைம் வேற ஆச்சு. சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். செக் பண்ணனும், கேஸ் ஆஃப் பண்ணனும். எல்லாம் சாத்தி தான் இருக்காங்க. மழை வந்துடுச்சுனா எல்லாம் நனைஞ்சு போயிடும். ஆமா, நேத்துல சரி முரட்ட மழை. என்ன காலையில சாப்பிட்டீங்க? காலையில நீ பூரி, நான் இட்லி. அல்ல இந்த அவசரத்துலயும் காலையில நேரமா 5:30க்குலாம் எந்திரிச்சு இத்தனை வேலையை செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். அவருக்கு வந்து பூரி பிடிக்காது. எனக்கு பூரி சாப்பிட போறது. நான் எனக்கு மட்டும் 3 பூரி போட்டுட்டேன். அவருக்கு ஒரு 3 இட்லி. திஸ் இஸ் மை ஆஃபீஸ் ஐடி கார்டுங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது எத்தனாவது செமஸ்டரு? செகண்ட் செமஸ்டர். ஆனா நம்ம அந்த அட்மிஷன் வீடியோ எப்போ போட்டோம்? இப்பதான் போட்டோம். செகண்ட் செமஸ்டர். நாங்க அட்மிஷன் லேட்டா போட்டோம்னா அடுத்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால நாங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக போட்டோம். மூஞ்சி செம க்ளோவா இருக்கு. ஆமா, இது என்னோட காலேஜ் ஐடி கார்டு. சூப்பர். அங்க பாரு, ஸ்கூல் குழந்தைங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நீ வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிற. அதெல்லாம் ஒரு காலம். ஸ்கூல் போனதெல்லாம் நினைச்சா அப்பெல்லாம் போனா வெறுப்பா இருக்கும். இப்பெல்லாம் ஜாலியா இருந்ததுல அப்படின்னு. என்ன மாதிரி யார் யோசிக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீ காலேஜ் போறது உனக்கு பிடிக்கலையா? இப்ப ஸ்கூல் வேற காலேஜ் வேறல்ல. என்னதான் இருந்தாலும் ஸ்கூல்னா நமக்கு பிடி பீரியட்லாம் விடுவாங்க, நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். காலேஜ்ல அதெல்லாம் இருக்குமா? பிடி பீரியடுக்காக நீ காலேஜ் கேட்கற பத்தி? ஆமா, ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டாங்கன்னா இந்த பிடி பீரியட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது மேக்ஸ் டீச்சர் புடிங்கிடுவாங்களே. அதையும் புடிங்கிடுவாங்க. நம்ம வண்டி ஆபீஸ் போற மாதிரியா இருக்கீங்க? கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு. ஒரே டஸ்ட் அடிக்குதுல்ல. இந்த முக்கு தான் என் ஆஃபீஸ் திரும்ப வந்தேன். ஆனால் இப்படி தான் போவேன். என்கிட்ட என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லு. ஐடி கார்டு கண்ணா பின்னாடி இருக்கு. இல்லை, உனக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியும். தாடி பாருங்க, காட்டுவாசி மாதிரி வளர்த்திட்டு இருக்குது. அந்த இந்திரன் படத்தில் சிப்பி கேட்குற மாதிரி என் மூஞ்சில் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், தாடி 1 இன்ச் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கு. ட்ரிம்மர் சார்ஜர் காணும், அதனால போட்டு இப்படி ஆகிட்டு இருக்கு. கடைக்கு தான் போகணும் இந்த வாரம். கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். நம்ம தலைக்கவசம் டைலாக் அதுதான் சொல்ல வந்தேன். தலைக்கவசம் உயிர்கவசம். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போகணும். அதே மாதிரி ஹெல்மெட் போட்டால் மறக்காம இந்த இதை போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலாமா? போலாம். உன்னோட ஹெல்மெட். ஹெல்மெட் போலாம். ஓகே, கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். பட் இன்னைக்கு காலையில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். ஸோ அடுத்து காலேஜில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே. வந்தாச்சு. ஸோ ரம்யாவோட காலேஜ் தொலைதூர கல்வி மையம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதில் உள்ளே போனோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாம், சரி தான். ஓகே, பார்த்து போ. ஆல் தி பெஸ்ட். ஆஃபீஸ்க்கு ஸ்லோவாக போங்க. ஓகே, பை பை. பார்த்து போ. அப்படியே வந்து நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிடுவேங்க. சரி, மறுபடியும் ரம்யாவை பிக்கப் பண்ணுறதுக்கு மதியம் வரணும். ஒரு 12க்கு முடிஞ்சிடும். மறுபடியும் வரணும். இல்லை, வரப்போ லேட் ஆச்சு, ஷார்ட்கட் வெளியே வந்துட்டோம். பட் இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ். மோஸ்ட்லி இந்த பில்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி. Many hours later. கரெக்டாக மணி 12. ரம்யா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ரம்யா, எக்ஸாம் எப்படி பண்ண? எக்ஸாம்லாம் ஈஸி தான். நீ கம்யூனிகேஷன் தானே. ஓ, ஓகே ஓகே. என்ன கேட்டாங்க? அது என்ன, ஒரு பேசேஜ் கொடுத்து ஒரு 10 क्वेश्चन கேட்டாங்க. அப்புறம் ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத சொன்னாங்க, ஒரு இமெயில் ரைட்டிங் எழுத சொன்னாங்க. இது ஸ்கூல்ல பண்றதாச்சே. ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்து அதுல இருந்து ஏதோ டாபிக்ஸ் எடுத்து நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். அவ்வளவுதான். சூப்பர். மாஸ் பண்ணிட்டியா? கெத்து. அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி, ஓகே, கிளம்பலாம். மணி கரெக்டா எத்தனை? மணி 12:42. 12:30க்கு முடியும். 2:45. சரி, போலாமா? எங்கள் காலேஜ் இதுதான் வந்து படிக்கிற காலேஜ். எம்சிஏ இங்க தான் படிச்சிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ட்ரீம் காலேஜ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசி அப்போ வந்து எனக்கு அண்ணா கவுன்சிலிங் அப்போ தான் வந்தேன். உண்மையே சொன்னா என் கவுன்சிலிங் கூட நான் இந்த காலேஜில் வந்தது இல்லை. ஆனால் உனக்கு இங்கே இந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்குங்கிறதுலாம் மேலுமே பண்ணவே கிடையாது. ஏன்னா நான் கவுன்சிலிங்கே நான் இங்கே வந்தது இல்லையா. நான் படித்தது வந்து ஆர்ட்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு கவுன்சிலிங்லாம் பெருசாக கிடையாது. டேரக்ட் அட்மிஷன் தான். இந்த நான் இங்கே படிப்பேன்னு சுத்தமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா பெரிய விஷயம் தான். ஆனால் சரி, அங்கே ஒரு ஏரோப்ளைன்.
ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் 1 மந்த்தாக வீடியோஸ் போடலை கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், எக்ஸாம். நீங்கள் பாருங்கள், இத்தனை எக்ஸாம்ஸையும் நான் உட்காந்து எழுதியிருக்கேன். ஆமாம், இங்கே பாருங்களேன், டேட்டு பாருங்க, கண்டினியூவா 15 நாளைக்கு. போன செம்ம 4 எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ப்ளஸ் வந்து ஒரு 2 ப்ராக்டிக்கலும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ரெண்டுமே நான் எழுதலை. அதனால நான் இந்த செம்மில் வந்து எனக்கு அது சேர்த்து எழுதுற மாதிரி இருந்தது. சேர்த்து எழுதணும்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், டெய்லியுமே எக்ஸாம்ஸ். அது எக்ஸாம்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் மதியம் எழுதுறேன்னா திருப்பி அடுத்த நாள் காலையில எக்ஸாம். படிக்கிறது கூட டைமே இருக்காது. எக்ஸாம் மதியம் முடிச்சுட்டு ஒரு 5-6 மணிக்கு வீட்டுக்கு போவோம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் படிப்போம், அப்புறம் அடுத்த நாள் காலையில படிப்போம். வந்து 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அது சம்டைம்ஸ் அந்த ஹாஃப் டே கூட இருக்காது. இப்போ ஈவினிங் நான் முடிச்சுட்டு போறேன்னா எப்படி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 6:30 ஆயிடும். அதுக்கு மேல உட்காந்து படிச்சு நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில எக்ஸாம். அது எப்படி படிச்ச, அதுதான் முக்கியமான பாயிண்ட்ங்க. 6 மாசமா நம்ம எடுக்காத புக்கை எக்ஸாம் அன்னைக்கு தான் எல்லாருமே எடுப்போம். நானும் அதே கேட்டகரி தான். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு நமக்கு என்ன எல்லாம் ஓரளவுக்கு படிச்சா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் படிக்கிற அளவுக்கு நம்ம டைம் இருக்காது. ஸோ நான் 2 யூனிட் படித்தேன்னா அவர் 2 யூனிட் படிப்பார். நான் படித்து முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட அடுத்த 2 யூனிட்டுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நான் படித்து அதை ரம்யாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ அப்போ தான் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் நீ படிக்கிறேன், அடுத்த 3 2 பேர் கலந்து படித்து அப்புறம் நான் சொல்லி கொடுத்து நான் கதை மாதிரி சொல்லி கொடுப்பேன். நான் படிச்சு எம்சி வாங்கணும் இல்லையோ, நான் படிச்சு பரிட்சை எழுதி எம்சி சீரியஸா. பட் இவர் காலேஜ் சேராம இவர் எம்சி அளவுக்கு நாலேஜ் வாங்கிட்டாரு. நிஜமாலுமே தான் ரம்யா. ஜென்ரலா வந்து நம்ம போய் ஒரு எக்ஸாம் போய் எழுதணும்னா நமக்கு தெரியுமில்ல, அட இந்த கொஸ்டின் வந்துருக்கு விட்டுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின். எனக்கு ரம்யாவோட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்ப்பேன். இந்த கொஸ்டின் தெரியும் நான் டிக் அடிப்பேன். இது எழுதுனியா, இது ஏன் விட்ட, நான் அப்புறம் நானே கரெக்டாக சொல்லுவேன், இதுக்கு இதுதான் பதில், கரெக்டாக எழுதுனியா, இதுக்கு தான் எழுதுனியான்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு அப்படியே எனக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த 10 சப்ஜெக்ட்லையுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சு. நான் எம்சிஏ படிச்சிருந்தா கூட எனக்கு அந்த நாலேஜ் வந்துருக்காது. அந்த எக்ஸாமுக்கு உட்காந்து விடிகாத்தால 5 மணிக்கு இருந்துச்சு படிப்போம். அப்படி படிச்சு எனக்கே அந்த செம நாலேஜ் வந்துருச்சு. ஆமா, ஆக்சுவலி இவருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். சோ அவருக்கு வந்து எனக்கு இந்த நீ உன்னோட சப்ஜெக்ட்ல படிச்சது எல்லாமே நான் ஆபீஸ்ல ரியல் டைம் வர்க் பண்றேன்ல, அதுதான் வந்து உனக்கு எக்ஸாம்லயே வந்து. அதனால வந்து எனக்கு படிக்கிறப்ப டக்குன்னு எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உனக்கு கதையா சொல்லி கொடுத்தேன். அதனால 2 பேருமே சேர்ந்து பேரலலா படிச்சதுனால எக்ஸாம் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. உனக்கு வந்து கான்செப்ட் சொல்லிருக்கேன், கதை மாதிரி சொல்லுவேன், அதை அப்படியே உள்வாங்கிட்டு போய் நீ வந்து அங்கே அப்படியே ஸ்டோரி எழுதிடுவேன். பார்ப்போம். நான் வந்து இந்த 10 எக்ஸாமில் 10க்கு 10 டார்கெட் வச்சுட்டு இருக்கேன். 10க்கு 10 இந்த டைம் கிளியர் பண்ணுறோம். அதுதான் என்னோட பண்ணிடலாம் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கோம். ஆமா, கொஞ்சம் நெஞ்சமா தூங்கவே இல்ல 10-15 நாளா. சிச்சுவேஷனுக்கு நம்ம இத்தனை எக்ஸாம்ஸ் வந்து ஒரே நாள் எழுதி கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா வந்து எழுதுறதே பெரிய விஷயம் தான். நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். ஸோ ரொம்ப எந்த ஹார்ட் ஒர்க் பண்றோம், நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக வீடியோ போடாததுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தாங்க. காலையில் எந்திரிக்கிறது படிக்கிறது ஒரு விஷயத்தையே நான் டோட்டலாக மறந்துட்டேன். எல்லாரும் டைம் இல்லை, வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், சுத்தமாக டைம் இல்லை. இது ஆக்சுவலாக படிக்கவே டைம் இல்லை. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தனாலே ஒரு 6 மணிக்கு அதுக்காகவே நேரமாக போயிட்டு வீட்டுக்கு நேரமாக வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து படிப்போம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். கிடையாது, ரெஸ்டே இல்லை. எனக்கு பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாமே இவர் தான். ஆஃபீஸ் ஒர்க்கும் பேரலா பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு. எனக்கு இந்த லாஸ்ட் அந்த ஜூன் மந்த்தா, அந்த மந்த்தே ஒரு மாதிரி ஒரு ட்ராஜடியான மந்த்து தான். காலையில் எந்திரிக்கிறது, படிக்கிறது, ட்ராப் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, மறுபடியும் பிக்கப் பண்ணுறது, சாயந்தரம் வீட்டுக்கு போகிறது, படிக்கிறது, தூங்குறது. உங்க எக்ஸாம் கூட இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சத்தியமா சீரியஸா தான் சொல்றேன். உன் எக்ஸாமுக்கு வந்து நான் உயிரை கொடுத்து படிச்சேன். ஸோ இதாங்க ரீசன். பட் இனிமே வந்து ரெகுலரா சூப்பரா வீடியோஸ் வருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ரம்யா, இப்போ என்ன பிளான்? இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு விசா சொல்ல? எனக்கு இன்னும் எக்ஸாம் முடியல. இன்னும் 2 லேப் இருக்கு, இன்னும் 3 லேப் இருக்கு. சண்டே வந்து காலையில மதியம் கண்டினியூஸாவே லேப் தான். அப்புறம் மறுபடியும் திங்கக்கிழமை ஒரு லேப் இருக்கு. ஆமா சரி. நல்ல வேளை நாங்க எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். சோ அவங்க குக்கிங் பண்றது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ஒரு 1 மந்த் இங்க ஜூன் மந்த் ஃபுல்லா இங்க தான் இருந்தாங்க. நாங்க படிக்கிறது மத்த வீட்டு வேலை அவங்க ஃபுல்லா மேனேஜ் பண்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போயிருச்சு. அவங்க இல்லனா இன்னும் ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதா எனக்கு ஞாபகம் வந்தது. டைம் இருந்தா அப்பலாம் நம்ம படிக்காம இருந்தோம். பட் இப்போ டைமே இல்ல படிக்கிறதுக்கு. ஆமா, படிக்கணும்னு தோணுதா, நான் படிக்க முடியல, டைம் இல்ல. சரி ரம்யா, மதிய லஞ்ச் என்ன பிளானிங்? லஞ்சுக்கா ஆக்சுவலி வீட்டுக்கு போய் சமைக்கலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. இப்போயே மணி பேர் ஆயிடுச்சு. ஆமா, நான் எக்ஸாம் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். பட் ரொம்ப லேட்டாக தான் முடிஞ்சுது. ஆனால் டைம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே சாப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிடுங்க. ஆமா, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியில போய் 2 மாசம் ஆகுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீ அந்த ஒரு ஹோட்டலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு போகலாம் ஃப்ரீயா. கொஞ்சம் மைண்ட் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது எனக்குமே. கிளம்பலாம். சரி ஓகே. 2 seconds later. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. வேளச்சேரியில் இருக்கிற ஈரோடு அம்மன் மெஸ். ஈரோடு அம்மன் நம்ம ஊர் கடை.
ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கடையில் சிக்கன் காட்டு ஒருவல்னு ஒரு ரெசிபி ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்தோம். ஒரு டைம் தான் வந்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்ததில்லை. நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கும் சாப்பாடு. அதான் மோஸ்ட்லி நம்ம செய்கிற அந்த பள்ளிமலை சிக்கனு, காட்டு வறுவல், ஆசாரி வறுவல் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், கொங்கு ஸ்டைலில் இருக்கும் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு. காட்டு வறுவல், என்னோட சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. ரம்யா சிறப்பா எப்படி இருந்தது? தரமான சாப்பாடு, நல்லா காரசாரமாக. மறக்காம அந்த காட்டு வறுவல் ட்ரை பண்ணுங்க, வாய் பத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் சரி டேஸ்ட், நம்ம ஊர் சாப்பாடு. ஓகே டாட்டா, போய் ரெஸ்ட் எடுத்து. ஓகே பொறுமையாக போகணும். ஓகே 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 ஓகே. A few moments later. ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கு எடுத்த வீடியோ வந்துட்டு ஸோ இன்றைக்கே போட்டுடலான்னு சொல்லி இப்போ உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு எடுத்த வீடியோ இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ எடுக்க போகிறதையும் இது உள்ளே சொல்லிடுவேன். ஸோ வந்து இன்ஸ்டன்ட் எடிட்டிங் இன்னைக்கு நைட்டு வந்து இது ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த வீடியோவில் கண்டென்ட் எதுவும் இல்லை, அது எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து நான் இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அந்த ரீசன் வீடியோவை மட்டும்தான் இந்த வீடியோவாக இருக்கும். மற்றபடி இதில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் கம்மிங் டேஸில் வந்து இனிமேல் நிறையா குக்கிங் விலாகோ இல்லை ரொட்டீன் விலாகோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் வந்து புவன் ரம்யா விலாக்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி டாடா. டாடா கேமராமேன் டாடா. டாடா.